நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூடவும் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் செய்யறாருன்னு சொன்னா, யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தம் பண்றாரு. ஏன் யோசுவாவுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்றாருன்னு சொன்னா, யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனா இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரார். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்றாரு? வழிநடத்தி கொண்டு வருகிறார். மோசே என்ன பண்றாரு? மரிச்சு போகிறாரு. மோசே மரிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் யார் தான் என்ன பண்ணும் இந்த ஜனங்களை வழிநடத்தணும்னு சொன்னா, யோசுவா என்ன பண்ணும்? வழி நடத்தணும். காரணம், யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்றாரு? நீங்காமல் தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதனா இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ புருஷர்கள் அங்க இருக்க, 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க. அத்தனை புருஷர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் விட்டுட்டு தேவன் ஏன் யோசுவாவை தெரிந்து கொண்டாருன்னு சொன்னா, யோசுவா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தார். யோசுவா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். தேவ காரியங்கள் ஒரு